ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீக்வல் டியூட்டோரியல்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து டேட்டாபேஸ், ஓகேவா? ஸோ இந்த கிரியேட், டிபி, டிராப், பேக்கப் இது மூணு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இது பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து நார்மல் ரியல் டைம்ல இது உனக்கு தேவையில்லை, பட் ஸ்டில் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னா, டேட்டாபேஸ்னா என்ன? நிறைய டேபிள்ஸ் இருக்கும். நிறைய டேபிள்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்கீமால இருக்கும். அந்த ஸ்கீமா எல்லாம் சேர்த்து ஸ்கீமா பிளஸ் டேபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்க இடம் பேர் தான் வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இங்க ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோம்னா கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸோட நேம், ஓகேவா? இதுதான் வந்து இது. இப்போ ஒரு சீக்வல் சர்வர் லான்ச் பண்ணிட்ட அதுல இருக்க டேட்டாபேஸ் தான் உனக்கு தெரியணும் அப்படின்னா ஷோ டேட்டாபேசஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து காட்டும். புரியுதா? என்னம்மா கேக்கல? புரியுதுமா? ஓகே. இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா? Write the correct SQL statement to create new database TestDB. Create database TestDB. Create database TestDB. ஓகே, மிச்சம் எல்லாம் அடுத்தடுத்து வரும். இப்போ அதே மாதிரி டிராப் டேட்டாபேஸ்னா அந்த டேட்டாபேஸை மொத்தமா டெலீட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ற கமெண்ட் தான் டிராப் டேட்டாபேஸ். சரியா? ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் வந்து டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட் வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னா டிராப் டேட்டாபேஸ் அதுக்கப்புறம் டெஸ்ட் கொடுக்கும். அடுத்து பேக்கப். ஸோ பேக்கப்ல ரெண்டு இது இருக்கு. ஸோ பேக்கப் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம பேக்கப் போட்டுருக்கோம், அதாச்சும் என்டையர் டேபிள் பேக்கப்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து புதுசா லாஸ்ட் டைம் பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருந்துச்சோ அது மட்டும் நம்ம வந்து பேக்கப் எடுக்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டேபிள் வந்து சண்டே சண்டே லோட் ஆகுது. லாஸ்ட் சண்டேக்கும் இந்த சண்டேக்கும் ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் எனக்கு பேக்கப் எடுத்தா போகும்னா அதுக்கும் சீக்வல்ல வந்து ஆப்ஷன் இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ பேக்கப் டேட்டாபேஸ் அப்படின்னா நீ வந்து பேக்கப் டேட்டாபேஸோட பேரு, ஒரு இடம் எங்க வந்து நீ சேவ் பண்ணணுமோ அந்த பேக்கப் டிரைவ் வந்து கொடுக்கணும். டிஃபரன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதுதான் வந்து நான் சொன்னேன்ல, டேட்டாபேஸ் லாஸ்ட் டைமுக்கு இந்த டைமுக்கு என்ன சேஞ்சஸ் இருந்துச்சோ அது மட்டும் ஸ்டோர் ஆகுது. அது பேர் வந்து டிஃபரன்ஷியல். Differential backs up the parts of database that have changed since the last backup. கடைசியா ஒரு பேக்கப் எடுத்துருப்பேன், அந்த பேக்கப்புக்கும் இன்னைக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அது மட்டும் தான் பேக்கப் எடுக்கும். அது பேர் வந்துதான் என்னன்னா வித் டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இப்ப எனக்கு வந்து பேக்கப் இந்த டெஸ்ட் டிபியை வந்து நான் டி டிரைவ்ல பேக்கப் எடுக்கணும்னா பேக்கப் டேட்டாபேஸ் டெஸ்ட் டிபி டூ டிஸ்க் லொகேஷன் வந்து நீ கொடுக்கணும். ஃபைல் கொடுக்குறப்ப பேர் வந்து .bak அப்படின்னு கொடுக்கணும், ஓகேவா? எந்த டிரைவ்ல டிப் என்ன போட்டுக்கோங்க, டேட்டாபேஸ் வந்து சி டிரைவ்ல இருந்துச்சுன்னா நீ டி டிரைவ் வந்து பேக்கப் சூஸ் பண்ணணும். ஒரிஜினலா இருக்க இடத்துல வந்து நீ பேக்கப் மெயின்டைன் பண்ணக்கூடாது. அதனாலதான் இது வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப சி டிரைவ் கிராஷ் ஆச்சுன்னா டி டிரைவ்ல போய் நீ அந்த பேக்கப் ரெட்ரீவ் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான். If you get a disk crash, you will not lose your backup file along with the database. Okay. இது வந்து டிஃபரன்ஷியல் எக்ஸாம்பிள்னா பேக்கப் டேட்டாபேஸோட பேரு அதுக்கப்புறமா எங்க ஃபைல்ல நீ சேவ் பண்ணணும் வித் டிஃபரன்ஷியல் அப்படின்னு. ஓகேவா? போலாமா அடுத்து? போலாமா MySQL கிரியேட் டேபிள்? ஓகே. ஸோ கிரியேட் டேபிள் வந்து என்னன்னா கிரியேட் டேபிள்
இப்ப வந்து கிரியேட் டேபிள்னு கொடுத்துட்டு டேபிளோட பேரு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் காலம்ஸ் இருக்கு அதுல உள்ள டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம வந்து எழுதணும். ஸோ டேட்டா டைப்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது வந்து வேர், மேம் ஒரு இன்டீஜர். நிமிஷம் ம் ஒரு ஸ்க்ரீன் தெரியல மேம் எனக்கு. ஸ்க்ரீன் ஷேர்ல தான் இருக்கு. இப்போ தெரியுது மேம். ஸோ கிரியேட் இப்போ டேபிள். தெரியுது மேம். இப்போ கிரியேட் டேபிள்னா என்னன்னா நீ டேபிள் நேம் கொடுக்கணும். கிரியேட் டேபிள், டேபிள் நேம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் காலம்ஸ் அதுக்குரிய டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து இதுல எழுதணும். ஓகேவா? டேட்டா டைப் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றது வேர், இன்டீஜர், டேட்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால இப்போ இந்த டேபிள் வந்து 5 காலம் இருக்குன்னா அந்த 5 காலத்தோட டேட்டா டைப் ஒன்று, ஒரு காலம் அதோட டேட்டா டைப் கமா, அடுத்த காலம் அடுத்த டேட்டா டைப் கமா அப்படின்னு போட்டுட்டே வரணும். ஓகேவா? இப்போ வந்து இதுல பர்சன் ஐடி வந்து இன்டீஜர் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பர்சன் ஐடி வந்து இன்டீஜர், மிச்சம் எல்லாம் கேரக்டர்னா கேர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து இப்போ வந்து ஒரு இது வந்து பார்த்தோன்னா ஒரு டம்மி ஸ்ட்ரக்சர். கரெக்டா? பர்சன்ஸ் இங்க நீ டேட்டாவே கொடுக்கலாம். அப்போ இந்த டேபிள்ல நீ டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் இன்டூ ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். யூசிங் அனதர் டேபிள் எய்தர் இன்சர்ட் இன்டூ கொடுக்கலாம், இல்லைன்னா செலக்ட் ஸ்டார் வந்து கொடுக்கலாம். ரெண்டுவே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த நியூ டேபிள் நேம் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டேபிள் நேம். ஸோ இந்த டேபிள்ல இருந்து சோர்ஸ்ல இருந்து எனக்கு 3 காலம் வேணும்னா செலக்ட் காலம் 1, 2, 3ன்னு போட்டுட்டு நியூ டார்கெட் டேபிளை வந்து ஃபீட் பண்ணணும். ஓகே, கிரியேட் டேபிள். இப்போ வந்து என்கிட்ட கஸ்டமர் டேபிள் இருக்கு. creates a new table called a test tables which is a copy of customer table. அப்போ கஸ்டமர் டேபிள்ல இருந்து செலக்ட் ஸ்டார் போட்டு நம்ம இங்க வந்து ரன் பண்ணணும். அதுதான் இங்க போட்டுருக்காங்க. கிரியேட் டேபிள் டெஸ்ட் டேபிள் அஸ் செலக்ட் கஸ்டமர் நேம் கான்டாக்ட் நேம் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்றது. ஓகேவா? அடுத்து டிராப் டேபிள். டிராப் டேபிள்னா டேபிள் வந்து மொத்தமா டெலீட் பண்றது அப்படின்னா டிராப் டேபிள் கொடுக்கணும். இதே ட்ரங்கேட் டேபிள் கொடுத்தோம்னா டேபிள்ல இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போயிடும், ஆனா டேபிளோட காலம் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே இருக்கும். ஓகே, so இங்க வந்து drop table statement is used to drop an existing table in the database. So இதுதான் syntax. drop table table name. Okay, இப்போ shippers ன்ற table delete பண்ணோம்னா drop table shippers. truncate tableனா வந்து delete the data inside the table but not the table itself. அதாச்சும் அந்த டேபிளோட காலம்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. அதுக்குதான் இப்படி சொல்றோம். truncate table table name. புரிஞ்சுச்சா மணிக்கு இது வர? என்னமா புரிஞ்சிச்சு இல்ல? ஓகே, அடுத்து வந்து ஆல்டர் டேபிள். ஸோ ஆல்டர் டேபிள்ல நீ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு காலம்ஸ் ஆட் பண்ணலாம், காலமோட டேட்டா டைப்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், காலமை டிராப் பண்ணலாம். ஓகே, 3 வேலை பார்க்கலாம் ஆல்டர் டேபிள்ல வச்சு. ஏன்னா ஒரு டேபிள் ஆல்ரெடி இருக்கு, அந்த டேபிளை வந்து நீ சேஞ்ச் பண்றதுனால தான் அதோட பேர் வந்து ஆல்டர் டேபிள்னு சொல்றாங்க. அந்த ஆல்டர் டேபிள்ல நீ 3 வேலை பண்ணலாம். புதுசா காலம் ஆட் பண்ணலாம், இருக்க காலமை டெலீட் பண்ணலாம், இல்ல இருக்க காலமை நீ மாடிஃபையும் பண்ணலாம். ஓகே, சரிங்க பாரு. ஆல்டர் டேபிள் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு ஆட், டெலீட் ஆர் மாடிஃபை காலம்ஸ் இன் த எக்ஸிஸ்டிங் டேபிள். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆடு காலம் நேம் கொடுத்தோம்னா நம்ம அந்த காலம் நேம் வந்து என்ன டேட்டா டைப்னு நம்ம சொல்லணும். அதனால ஆட் காலம் நேம் டேட்டா டைப் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து இமெயில்ன்ற காலம் வந்து கஸ்டமர் டேபிள போடுற, அப்ப என்ன ஆகும்? ஆல்டர் டேபிள், டேபிளோட பேரு கஸ்டமர், அடுத்து ஆடு இமெயில்னு ஒரு காலம் ஆட் பண்ணணும். அப்ப இமெயில், அதுக்கப்புறம் அதோட கேரக்டர்லோட லென்த் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, புரிஞ்சிச்சுல்ல? அடுத்து டிராப் காலம்னா அந்த காலம் மட்டும் எடுத்து விட்டுடுறது. அப்ப என்ன பண்ணுவ? ஆல்டர் டேபிள் இது, இங்க வந்து ஆடுக்கு பதிலா டிராப் கொடுக்கணும். அடுத்து காலம்ன்ற கீவேர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்ப இமெயில் எனக்கு டெலிட் பண்ணணும்னா இமெயில் கொடுக்கணும். டிராப் பண்றப்ப நீ டேட்டா டைப்ல கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தெரியுதா? ஆல்டர் டேபிள் கஸ்டமர்ஸ், டிராப் காலம் இமெயில்.
ஓகேவா? ஸோ ஆட் பார்த்துட்டோம், டிராப் பார்த்துட்டோம். அடுத்து ரீநேம் பண்ணலாம். ரீநேம் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரீநேம் காலம், காலம்ன்றது கீவேர்டு. உன்னோட ஓல்டு நேம் என்னவோ அதை கொடுக்கணும் டு நியூ நேம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இமெயில்ன்றத வந்து கஸ்டமர் இமெயில்னு மாற்றணும் அப்படின்னா ரீநேம் காலம், இங்க ஓல்டு நேம் பதில இமெயில் டு நியூ நேம் வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் இமெயில்னு கொடுக்கணும். புரிஞ்சுச்சா? புரியுது மேம். அடுத்து ஆல்டர் மாடிஃபை. மாடிஃபை அப்படின்னா நீ வந்து டேட்டா டைப் வந்து நம்ம மாத்தலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மெயினா இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக்கலி இது வந்து ப்ரையார் டு 10G ஓல்டு சின்டாக்ஸ் கேட்டாதான் இது வரும். இல்லைன்னா நியூ சின்டாக்ஸ் வந்து மாடிஃபை காலமோட பேரு டேட்டா டைப் கொடுத்தா போதும். சீக்வல் சர்வர்னா ஆல்டர் டேபிள் நேம் கொடுத்துட்டு ஆல்டர் காலம் நேம், காலமோட டேட்டா டைப், ஆல்டர் காலம் நேம் பிளஸ் டேட்டா டைப். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட கம்பெனில எல்லாம் யூஸ் பண்றது வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஆல்டர் டேபிள் நேம் கொடுத்துட்டு மாடிஃபை காலமோட பேரு அதோட டேட்டா டைப். ஓகேவா? இப்போ எனக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து ஆட் பண்ணணும் பர்சன்ஸ் டேபிள்ல. அப்ப என்ன பண்ணுவேன்? ஆடு அந்த காலமோட பேரு, காலமோட டேட்டா டைப். ஓகே, இப்போ அதை வந்து நான் வெறும் இயர் மட்டும் ஸ்டோர் பண்றதுக்காக நான் எடுக்க போறேன், சேஞ்ச் பண்ண போறேன். அப்போ ஆல்டர் காலம் டேட் ஆஃப் பர்த் இயர், இயர்ன்றது வந்து டேட்டா டைப். அதே காலம் வந்து நான் டிராப் பண்றேன் அப்படின்னா ஆல்டர் டேபிள் பர்சன் டிராப் காலம் கீவேர்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்னு கொடுக்கணும். அடுத்தது கன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு காலம் கொடுக்குறப்போ அந்த காலமோட நேமு, காலமோட டேட்டா டைப், அது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு மேல நம்ம அப்ளை பண்ற ரூல்ஸோட பேர் வந்து கன்ஸ்டன்ஸ். கன்ஸ்டன்ஸ்ன்றது வந்து என்னன்னா நீ வந்து டேட்டா பேஸ்க்கு வந்து சொல்ற, இப்போ இந்த காலம் எனக்கு நல்லா இருக்கக்கூடாதுன்னா நாட் நல் அப்படின்னு கொடுக்கணும். இந்த காலம் இந்த டேபிள்ல பிரைமரி கீன்னா பிரைமரி கீன்னு கொடுக்கணும். அதாச்சு இப்போ ஒரு டேபிள்ல பிரைமரி கீ இருக்குன்னா ஆர்டர் ஐடின்னு ஒரு இப்ப கஸ்டமர் ஐடின்ற ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் வந்து கஸ்டமர் டேபிள்ல அவன் பிரைமரி கீ, ஆர்டர் டேபிள்ல அவன் ஃபாரின் கீ. புரிஞ்சுச்சா? எந்த டேபிள் மெயினா இருக்கோ அந்த டேபிள்ல நீ ஏதாவது ஒரு ஃபீல்டு வந்து நீ பிரைமரி கீ வைக்கணும்னா அது வந்து பிரைமரி கீ அந்த டேபிள்ல மட்டும்தான். அதே காலம் வேற எந்த டேபிள்ல எங்க இருந்தாலும் அது ஃபாரின் கீ. புரிஞ்சுச்சா? இப்போ கிரியேட் டேபிள் நேம் காலம், அடுத்து காலம் நேம் டேட்டா டைப். இது வரைக்கும் தான் நம்ம முன்னாடி செக்ஷன்ஸ்ல பார்த்தோம். இதுல கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ன்றது வந்து இந்த டேட்டா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ரூல் சொல்றதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றது. இப்போ இதெல்லாம் தான் பேசிக்கா இருக்க கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். நாட் நல் அப்படின்னா இந்த காலம் மேல இருக்க எந்த வேல்யூமே எனக்கு நல்லா இருக்கக்கூடாது, அதுதான் நாட் நல். யூனிக்னா எனக்கு டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது யூனிக். பிரைமரி கீ அப்படின்னா நாட் நல் பிளஸ் யூனிக், இது ரெண்டும் சேர்த்து வர்றதா பிரைமரி கீன்னு. இது வந்து ஒரு டேபிள்ல தான் அந்த பிரைமரி கீ, ஒரு காலம் வந்து ஒரு டேபிள்ல மட்டும்தான் பிரைமரி கீ, வேற எல்லாத்துலயும் அது ஃபாரின் கீ. அதான் ஃபாரின் கீ வந்து டஸ் நாட் டெஸ்ட்ராய் த லிங்க்ஸ் பிட்வீன் த டேபிள்ஸ். செக்ன்றது வந்து இப்போ இந்த காலம் நியூமெரிக்கா தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்காண்டிதான் அது பேர் வந்து செக்னு கன்ஸ்டன்ட் ஒன்று இருக்கு. டிஃபால்ட் வந்து ஒரு இந்த பர்டிகுலர் ரோல், இந்த பர்டிகுலர் காலம்ல எனக்கு வேல்யூவே இல்லைன்னா நீ போய் அதை ஜீரோன்னு எழுது அப்படின்னா நம்ம சொல்றது வந்து டிஃபால்ட். கிரியேட் இண்டெக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ரோ நம்பர்ஸ் மாதிரி நம்ம அசைன் பண்ற வேல்யூ பேரு இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் போட்டோம்னா எப்பவுமே வேல்யூ வந்து சீக்கிரமா எடுத்துடலாம். புரிஞ்சுச்சுல்ல கன்ஸ்ட்ரெயின்ஸ்? அடுத்து சீக்வல்ல நாட் நல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க காலம் வந்து நல் இருக்கக்கூடாது அப்படின்னா நாட் நல் அப்படின்னு கொடுப்பேன். இப்ப ஐடி வந்து இன்டீஜர் டைப், ஆனா எனக்கு நாட் நல் அங்க வந்து வேல்யூ கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா ஐடி ஐஎன்டி நாட் நல் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். இப்ப இங்க வந்து ஏஜ் ஐஎன்டி நம்ம எதுவுமே கொடுக்கல, அதனால ஏஜ் வந்து ஜீரோவா இருக்கலாம், நல்லா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இதெல்லாம் எனக்கு நாட் நல், எனக்கு வந்து வேல்யூ கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கிவ் கன்ஸ்டன்ட் அஸ் நாட் நல். புரிஞ்சுச்சா?
புரியுது bro. இதே இது நீ வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்ட. ஆனா இங்க வந்து எனக்கு இந்த ஏஜ் வந்து நான் நாட் நல் கொடுக்க மறந்து போயிட்டேன். ஓகே, நான் கிரியேட் டேபிள் பண்றப்ப நான் மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்றாங்க. அப்ப நான் டேபிளை டிராப் பண்ணி டேபிளை திருப்பி கிரியேட் பண்றது வேஸ்ட். அப்போ நான் வந்து அதை ஆல்டர் பண்ணணும். ஆல்டர் பண்றப்போ ஆல்டர் டேபிள் கொடுத்துட்டு ஆல்டர் காலம் என்ன காலமோ அது கொடுக்கணும். மாடிஃபை காலம், அதுக்கப்புறம் அதோட டேட்டா டைப் கொடுத்துட்டு நாட் நல்லுன்னு கொடுத்தா இப்போ இந்த ஏஜ் காலமும் நாட் நல் ஆயிடும். புரியுதுல்ல? புரியுது. இது வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் மாறும். நமக்கு சீக்வல் சர்வர்ல வேற மாதிரி இருக்கும், ஆரக்கிள்ல வேற மாதிரி இருக்கும். பட் பேசிக்கலா எப்பவுமே ஆரக்கிளோட சின்டாக்ஸ் மட்டும் படிச்சு வச்சுக்கோ, அதுவே போதும். சீக்வல் சர்வர் வந்து ரொம்ப தேவையில்லை. அடுத்து யூனிக்னா என்ன? அதுல வந்து டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கணும். அதனாலதான் வந்து அது பேரு யூனிக்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நீங்க பார்த்தனா எப்படி எழுதணும்னா இஸ் நாட் நல் யூனிக், இல்லைன்னா வெறுமையா யூனிக் மட்டும் வேணும்னா ஐடி ஐஎன்டி யூனிக் அப்படி மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, இது வந்து MySQL சின்டாக்ஸ். இது MySQL சின்டாக்ஸே விட்டுரு, ஏன்னா பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஸோ வெறும் ஆரக்கிள் சின்டாக்ஸ் எங்க இருக்கோ அதை மட்டும் பார்த்தா போதும். இதுதான் வந்து மெயினா நம்ம வந்து ரியல் டைம்ல யூஸ் பண்றது வந்து இப்படிதான் பண்ணுவோம். அந்த டேபிள் அந்த காலம்னா காலமோட டேட்டா டைப் யூனிக்னு மட்டும் கொடுத்தா போதும். என்னாச்சு? இப்ப இதுவுமே வந்து நம்ம ஆல்டர் டேபிள்ல பண்ணலாம். ஆல்டர் டேபிள் பண்ணோம்னா என்ன பண்ணோம்? மாடிஃபை காலம் நேம், அதுக்கப்புறம் காலமோட டேட்டா டைப்பு, அதுக்கப்புறமா நீ யூனிக் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்ப ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்ப வந்து இங்க ஆல்டர் டேபிள்ல வந்து நான் யூசி பர்சன்ன்றது வந்து யூனிக்கா கொடுக்கணும்னா வெறுமையா வந்து யூனிக் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டா போதும். ஆட் யூனிக் ஐடி, என்ன காலம் பேரோ அது வந்து எழுதிக்கணும். டிராப் பண்ணோம் அப்படின்னா டிராப் கன்ஸ்ட்ரெயின்ட், அந்த டேபிள் அந்த காலமோட பேர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து பிரைமரி கீன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டேபிள்ல இப்போ ஆர்டர் ஷிப்மெண்ட் கஸ்டமர் எல்லாம் இருக்கு அப்படின்னா கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமர் ஐடி பிரைமரினா மற்ற எல்லா இதுக்கும் வந்து அவன் ஃபாரின். ஓகே, யூனிக்லி டிஃபைன்ஸ் ஈச் ரெக்கார்டு. யூனிக் வேல்யூஸ் தான் இருக்கணும், நல் வேல்யூஸ் இருக்க முடியாது. ரூல் டேபிள் கேன் ஹாவ் ஒன்லி ஒன் பிரைமரி கீ. ஒரு டேபிள்ல ஒண்ணுதான் வந்து பிரைமரி கீயா இருக்கும். ஓகே, ஸோ பிரைமரி கீ எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா காலமோட பேரு, காலமோட டேட்டா டைப்பு, அதுக்கப்புறம் நீ பிரைமரி கீன்னு எழுதுனா போதும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும், அதெல்லாம் தேவையில்ல. ஆரக்கிள்னு எங்க பேர் பார்க்கறோம் அங்க மட்டும் படிச்சா போதும். இப்போ பிரைமரிக்கு நீ ஆல்டர் பண்ணணும்னா எப்படி ஆல்டர் பண்ணுவ? ஒரு டேபிள்ல வந்து நீ அந்த ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூ காலம் போட்டு அந்த காலம் வந்து எனக்கு ஆல்டர் பிரைமரிக்கா வேணும்னா ஆல்டர் டேபிளோட நேம், அதுக்கப்புறமா ஆடு, ஏன்னா நான் வந்து ஒரு காலம் ஆட் பண்ண போறேன் அதனால ஆடு, அதுக்கடுத்து ஃபாரின் கீ, உள்ள பிராக்கெட்ல வந்து ஐடி. இதே இது வந்து நீ ரெண்டு காலம் வந்து நீ பிரைமரி கீ காம்பினேஷன் போடணும் அப்படின்னா புட் லைக் திஸ், உள்ள பிராக்கெட்ல வந்து ரெண்டு பேர் போதும், ரெண்டு காலம் இது பண்ணணும். டிராப் பண்ணும் அந்த டேபிள்ல இருக்க இது வந்து பிரைமரிக்கு டிராப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டிராப் பிரைமரிக்கு. ஏன் வந்து வெறும் பிரைமரிக்கு மட்டும் போட்டா போதும் மேம் அப்படின்னு கேட்டேன்னா ஏன்னா ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு பிரைமரிக்கு தான் இருக்கும், அதனாலதான் டிராப் பிரைமரிக்கு. ஆரக்கிள்ல வந்து ஆல்டர் டேபிள் பர்சன்ஸ் டிராப் கன்ஸ்ட்ரெயின்டோட பேரு. புரிஞ்சுச்சா மணிக்கு இது வர? புரியுது. ஒரே நிமிஷம். அடுத்து ஃபாரின் கீ. ஸோ ஃபாரின் கீன்றது என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன்ட் இங்க போட்டுக்காங்க, இப்ப தெளிவா போட்டுக்காங்க. ஃபாரின் கீ இஸ் யூஸ் டு prevent ஆக்ஷன்ஸ் தட் would destroy links
foreign key in one table refers to primary key in another table. Foreign key is a field in one table that refers to primary key in another table. இப்போ இங்க person ID இருக்கா, இந்த person ID வந்து இந்த person table அவன் primary key, அதே person ID ஆர்டர் டேபிள் இருக்கப்ப அவன் ஃபாரின் கீ. புரிஞ்சுச்சா? person ID in the person's table is primary key in person's table. person ID in orders table is foreign key in orders table. புரிஞ்சுச்சுல கான்செப்ட்? இப்போ உனக்கு தெளிவா? புரியுதுமா. இப்போ ஃபாரின் கீ நம்ம குடுக்கறப்போ ஆரக்கல்ல எப்படி கொடுப்போம் அப்படின்னா அந்த பேரு, ஓகே, அந்த ஒரு காலம், ஃபாரின் கீ காலம் இருக்குல்ல, அந்த காலம், அதுக்கப்புறம் அதோட டேட்டா டைப். ஸோ மென்ஷன் பண்ற ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபாரின் கீ அப்படின்னு நீ வந்து சீக்வலுக்கு சொல்ற. ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ், அதுக்கப்புறம் எந்த டேபிள், பர்சன் டேபிள்ல தான் நாம வந்து பர்சன் ஐடி பிரைமரியா இருந்தா அப்போ அந்த டேபிள், அதுக்கப்புறம் அதோட அதுல என்ன காலம் பேர், அது பர்சன் ஐடின்னு கொடுக்கணும். இங்க இருக்கிற இதே தான் இங்கேயும் இருக்கும். புரிஞ்சுச்சா? பிரைமரி கீல என்ன காலம் பேர் கொடுத்தியோ, என்ன ஃபார்மேட்ல கொடுத்தியோ அதே பேர் தான் இங்கேயும் இருக்கணும்னு சொல்ல வரேன். அப்பதான் ஜாயின் ஆகும். புரிஞ்சுச்சுல? இப்ப இது வந்து நீ டேபிள் கிரியேட் பண்றப்போ உன்கிட்ட வந்து நீ மறந்துட்ட, போடுறதுக்கு மறந்துட்ட, அப்ப நீ வந்து ஆல்டர் டேபிள்ல நீ வந்து கொடுக்கலாம். ஆட் அதே தான் நம்ம கொடுக்க போறோம், ஆனா ஆர்டர் வந்து மாறுது. ஆட் ஃபாரின் என்னது ஏதாச்சும் சொன்னியா மணி? சரி, ஓகே. இது ஃபாரின் கீ நம்ம டேபிள்ல கிரியேட் பண்றப்ப வேற சின்டாக்ஸ், ஆல்டர்ல பண்றப்ப இருக்குது வந்து வேற சின்டாக்ஸ். ஓகேவா? அது வந்து நல்லா பாத்துக்கணும். ஆடு ஃபாரின் கீ பேர் கொடுக்கணும், ரெஃபரன்சஸ் என்ன டேபிள் என்னன்னு கொடுக்கணும். இந்த இந்த அப்ரோச் இங்க மாறாது, பட் இதுக்கு நடுவுல முன்னாடி எழுதுறப்போ வந்து மாறும். இந்த ஐடி அந்த காலம் பேர் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ்ன்னு வரும். பட் இங்க வந்து டிஃப்ரெண்டா வரும். ஆட் ஃபாரின் கீ பர்சன் அதுக்கப்புறம் ரெஃபரன்சஸ் வரும். டிராப் பண்றப்போ இது இங்க வந்து நம்ம ஃபாரின் கீன்னு மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து டிராப் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்டர் டேபிள் ஆர்டர்ஸ், டிராப் கன்ஸ்ட்ரெயின்ட், அதுக்கப்புறம் உன்னோட ஃபாரின் கீயோடது என்னவோ அது போடணும். ஓகே, நெக்ஸ்ட் செக். செக் வந்து இஸ் யூஸ் டு லிமிட் த வேல்யூ ரேஞ்ச் தட் கேன் பி பிளேஸ்ட் இன் அ காலம். ஸோ இப்போ வந்து என்னன்னா ஃபில்டர் பண்றேன் பேசிக்கலி. இப்போ நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இங்க வந்து செக் ஏஜ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னா டேட்டா ரீட் பண்றப்போ அது வந்து 18க்கு மேல இருந்தாதான் எனக்கு அந்த டேபிள்ல வந்து போய் கிரியேட் ஆகும். புரியுதா? புரிஞ்சுச்சா மணி? அது வந்து ஒரு காலமும் பண்ணலாம், நீ மல்டிபிள் காலமும் பண்ணலாம். ஜஸ்ட் ஆட் பண்றப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த பர்சனோட இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோ, சிஹெச்கே பர்சன் சொல்லிட்டு, அப்புறம் செக்ன்ற கீவேர்டு எழுதணும், உள்ள வந்து கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கணும். இது வந்து எப்ப நீ வந்து எழுதுவ அப்படின்னா மல்டிபிள் காலம்ஸ். இதே சிங்கிள் காலம் இருந்துச்சுன்னா அந்த காலம் பக்கத்துல மட்டும் நீ செக் கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டா போதும். ஓகே, அடுத்து ஆல்டர் டேபிள் பண்றப்பையும் நம்ம ஆல்டர்லயும் நம்ம பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுவோம்னா ஆடு செக்ன்றது வந்து கன்ஸ்டன்ட் கீவேர்டு, என்ன காலம்னு என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். இதே மல்டிபிளா இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பா ஒரு பேர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ செக் கீவேர்டு எழுதணும். ஓகே, டிராப் பண்ணணும், செக் கன்ஸ்டன்ட் டிராப் பண்ணணும்னா டிராப் கன்ஸ்டன்ட் பேர். புரிஞ்சுச்சுல்ல? அது டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்னா
இப்போ வந்து வேல்யூ இல்ல அப்படின்னு டிஃபால்ட் வந்து அந்த டிஃபால்ட் வேல்யூ ஃபார் ஆல் காலம்ஸ் ஃபார் தட் காலம். இப்போ நான் வந்து இங்க சிட்டி வேர் கேர் டிஃபால்ட் வந்து சான்ஸ் அப்படின்னு போட்டேன்னா சான்ஸ்ன்றது தான் என்னோட டிஃபால்ட் வேல்யூவா வரும். புரிஞ்சுச்சா? டிஃபால்ட் வேல்யூ டு நோ அதர் வேல்யூ ஸ்பெசிஃபை. அதாவது இங்க சிட்டி வந்து நான் இப்போ லண்டன் பெர்லின் அப்படின்னு எழுதியிருக்கேன்னா லண்டன் பெர்லின் வரும். ஆனா நான் வந்து ஒரு இடத்துல விட்டுட்டேன், ஒரு ரெக்கார்டுக்கு என்கிட்ட வேல்யூ இல்லை, அப்போ அந்த இடத்துல சான்ஸ் வரும். புரிஞ்சுச்சா? Default value will be added to all new records if no other value specified. Value specify ஆகாதப்போ default value வந்து வரும். ஓகே, புரிஞ்சிச்சுல? இதே இது ஆல்டர் டேபிள்லயும் நம்ம வந்து பண்ண முடியும். ஆல்டர் டேபிள்ல ஆரக்கிள்ல பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் டேபிள் மாடிஃபை காலமோட பேர் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கணும். டிராப் பண்ணணும், டிஃபால்ட் டிராப் பண்ணணும்னா இதுதான் இது. alter column city drop default. ஸோ அப்போ அது வந்து டிஃபால்ட் வந்து இந்த சிட்டியோடது வந்து டிராப் ஆகும். இன்கேஸ் நீ இந்த சிட்டி கொடுக்கலன்னா எல்லாத்துல இருக்க டிஃபால்ட் கன்ஸ்டன்ட்ஸுமே டிராப் ஆயிடும். போட்ட இண்டெக்ஸ் கிரியேட் இண்டெக்ஸ். கிரியேட் இண்டெக்ஸ் அப்படின்னா வந்து இண்டெக்ஸோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி சீக்கிரமா நமக்கு வந்து டேட்டா வந்து ரெட்ரீவ் பண்றதுக்காண்டி நம்ம வந்து இண்டெக்ஸ்ன்றது வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ கிரியேட் இண்டெக்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு கிரியேட் இண்டெக்ஸஸ் இன் த டேபிள்ஸ் மோர் குவிக்லி தேன் அதர்வைஸ். அப்படின்னா வந்து நார்மலா 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்றப்ப 5 மினிட்ஸ்க்குள்ள ஆயிடும். அதுதான் வந்து இண்டெக்ஸோட அட்வான்டேஜ். ஓகே, அதே மாதிரி ரெட்ரீவ் பண்றப்ப அது ஈஸி, அப்டேட் பண்றப்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ சாதாரணமா ஒரு டேபிள் நீ வந்து டேட்டா வந்து நீ ரெட்ரீவ் பண்றப்போ உனக்கு டைம் கம்மி. ஆனா அதே டேபிள் இண்டெக்ஸோட நீ டேட்டா அப்டேட் பண்ணனா அது வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, இப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து எந்த காலம்ல வேணும்னு நீ வந்து இங்க எழுதலாம். இப்போ வந்து கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸோட பேரு, டேபிள் நேம், ஆன் டேபிள் நேம், காலமோட பேர் வந்து நீ கொடுக்கலாம். ஓகே, யூனிக் பேஸ் இண்டெக்ஸ் வேணும்னா கிரியேட் யூனிக் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ வந்து இண்டெக்ஸ் நேம்டு ஐடிஎக்ஸ் லாஸ்ட் நேம் ஆன் லாஸ்ட் நேம் காலம்ஸ் இன் த பர்சன் டேபிள். ஸோ பர்சன் டேபிள் அப்போ என்ன ஆகும்? கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸோட பேர் கொடுக்கணும். ஸோ பேர் வந்து ஐடிகே இண்டெக்ஸ் நேம் ஆன், அடுத்து டேபிள் நேம் வந்து இங்க பர்சன்ஸ், உள்ள பிராக்கெட்டுக்குள்ள வந்து எனக்கு எந்த இதுல இண்டெக்ஸ் கிரியேட் ஆகணும், லாஸ்ட் நேம் ஆன் பர்சன்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள லாஸ்ட் நேம் கொடுக்கணும். ஓகே, மல்டிபிள் காலம்ஸ்ல வேணும் அப்படின்னா கமா கமா போட்டு எழுதணும். எப்படி இண்டெக்ஸ் டிராப் பண்ணுவேன் அப்படின்னா டிராப் இண்டெக்ஸ், இண்டெக்ஸோட நேம். ஏன்னா ஆரக்கிள் சின்டாக்ஸ் இது தானே, இது மட்டும் நீ தெரிஞ்சா போதும். டிராப் இண்டெக்ஸ், இண்டெக்ஸோட பேர், அடுத்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா என்னன்னா, ஒரு இப்ப வந்து 1 2 3 அப்படின்னு யூனிக் நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா எப்பெல்லாம் வந்து புதுசா ஒரு ரெக்கார்டு வந்து ஆட் பண்றியோ அப்ப வந்து அந்த நம்பர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது மேக்சிமம் நம்ம எதுல போடுவோம் அப்படின்னா, எது வந்து நமக்கு ஐடி வேரியபிள், எது வந்து நமக்கு கீ வேரியபிள், பிரைமரி கீ வேரியபிள் இல்ல ஃபாரின் கீ வேரியபிள், அது மாதிரி எந்த காலம்ஸ் வந்து கீ வேரியபிளோ அதுலதான் நம்ம வந்து இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்து போடுவோம். இப்போ இது வந்து MySQL. நம்ம வந்து சின்டாக்ஸ் போறப்போ கோ ஃபார் ஆரக்கிள், கீழே போயிடலாம். ஸோ ஆரக்கிள்ல வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வந்து ஆரக்கிள் அதோட பேரு வந்து சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட் சீக்வன்ஸ், சீக்வன்ஸோட பேர், மினிமம் வேல்யூ, ஸ்டார்ட் வித் எண்ட் வித் எல்லாமே நம்ம வந்து இங்க போடணும். ஆனா இந்த இண்டெக்ஸ் வந்து இப்போதைக்கு உனக்கு அவ்வளோ தேவை கிடையாது. ஸோ இப்போதைக்கு விட்டுடலாம். புரிஞ்சுச்சா? இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா போறப்பதான் நமக்கு தேவைப்படும். இல்ல ஆரக்கிள் சின்டாக்ஸ் கஷ்டமா இருக்கு அப்படின்னா MySQL வந்து இங்க நம்ம அந்த பிரைமரிக்கு பக்கத்துல நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கலாம் இன்டர்வியூல. உங்களுக்கு மேக்சிமம் சாஸ்ல இருந்து தான் இன்டர்வியூஸ் வரும். சீக்வல் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பிரைமரி கீழே தான் போடுவோம். டேபிள் கிரியேட் பண்றப்பே பக்கத்துல ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டும் போட்டா அதுவே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆயிடும்.
அடுத்து சீக்வலோட டேட் ஃபார்மேட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம டேட் ஃபார்மேட்ஸ். டேட்டு, டேட் டைம், டைம் ஸ்டாம்ப், இயரு இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ நீ மோஸ்ட்லி நீ வந்து எழுதுறப்போ இப்படிதான் எழுதுவ. வேர் ஆர்டர் டேட், வேர் டேட் ஃபீல்டு, அதுக்கப்புறம் YYYY MMDD அந்த ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து எழுதுவோம். ஓகேவா? மணிக்கு இது வரை புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்து வந்து சீக்வல் வியூஸ். ஸோ டேபிள்ன்றது ரியல் டைம் ஆப்ஜெக்ட், வியூஸ்ன்றது டேபிள் மேல ஒரு காப்பி கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கலாம், வர்ச்சுவலா இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் இங்க எழுதியிருக்காங்க. வியூ இஸ் a virtual table based on the result set of an SQL statement. வியூலயும் வந்து ரோஸ் காலம்ஸ் எல்லாமே இருக்கும், டேட்டா டைப்ஸும் இருக்கும். சேம் லைக் டேபிள் பட் நாட் அ டேபிள். டேபிள் மேல ஒரு வியூ கிரியேட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ இங்க வந்து ஒரு வியூ கிரியேட் பண்ணா கிரியேட் வியூ, வியூ நேம் அஸ், நமக்கு வந்து டேபிள், எந்த டேபிள் வந்து டேட்டா வேணுமோ நம்ம அந்த டேபிள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு ஒரு வியூ வந்து பிரேசில் கஸ்டமர்னு ஒரு வியூ வேணும் அப்படின்னா, பிரேசில் அண்டர்ஸ்கோர் போட்டேன்னா இந்த இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தேவையில்ல. எனக்கு வந்து இங்க ரெண்டா இருக்கு, பிரேசில் ஸ்பேஸ் கஸ்டமர்ஸ்னு இருக்கு. அதனால நான் வந்து இங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்காங்க, இல்லாட்டி அது தேவை கிடையாது. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, செலக்ட் கஸ்டமர் நேம் கமா கான்டாக்ட் நேம் ஃப்ரம் கஸ்டமர் டேபிள் வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு பிரேசில்னு போட்டிருக்காங்க. இது வந்து இன்னர் query, ஆவரேஜ் பிரைஸ் வந்து இருந்துச்சுன்னா அது மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பிரைஸ் வந்து மொத்த ஆவரேஜ் பிரைஸ்ல இருந்தும் கிரேட்டரா இருந்தா மட்டும் எனக்கு வியூ கிரியேட் பண்ணுன்னு நம்ம வந்து இங்க ஃபில்டர் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு வியூ வந்து நீ அப்டேட் பண்ணணும், ஆல்ரெடி ஒன்னு வந்து கிரியேட் பண்ணிட்ட, அந்த வியூ வந்து நீ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டிய கீவேர்ட் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ. வெறுமையா கிரியேட் பண்றப்ப ஜஸ்ட் கிரியேட் வியூ. நீ வந்து அந்த வியூவை வந்து நீ மாத்தணும் அப்படின்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூன்றது வந்து கீவேர்டு. டிராப் வியூன்றது வந்து அந்த வியூ வந்து டிராப் பண்றது தான் வந்து டிராப் வியூ. ஓகே. இந்த இன்ஜெக்ஷன் இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. டேட்டா டைப் மட்டும் பார்த்துருங்க. ஸோ எல்லா டேபிளுக்கும் வந்து நீ ஒரு டேபிள் கிரியேட் பண்ற அப்படின்னா அதோட நேம் காலம் கொடுக்கணும், காலமோட டேட்டா டைப்பும் நம்ம வந்து கொடுக்கணும். கரெக்டா? ஸோ சீக்வல் டெவலப்பரா இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றப்போ டேட்டா டைப் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக்கான டேட்டா டைப்ஸ், இதெல்லாம் நீ படிச்சு பாரு. ஓகே. நியூமரிக்னா இன்ட் இருக்கணும், இன்டீஜரு, ஃப்ளோட்டு, இது எல்லாமே இதுல வந்து கிளியரா கொடுத்துருப்பாங்க. இது நீயா கொடுத்துருப்பாங்க. ஓகே. எடுக்கணுமா மணி இந்த டேபிள்? படிச்சிருவல்ல? பாத்துக்கிறேன். இந்த ரெஃபரன்சஸ்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் நீங்க பாருங்க, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, எங்கெல்லாம் டவுட் இருக்கோ என்கிட்ட வந்து கேளுங்க. சரியா?